ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கலா எப்படி நம்ம அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையா நீங்க இங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்ங்கிறது கிடையாது. பியூர்லி இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நீங்க வந்துட்டு ட்ரேடிங்கோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்தரா மார்க்கெட்டை நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இல்லைன்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நேத்திக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ மார்க்கெட் அங்கே எப்படி ரிவர்சல் நடக்கும், இந்த ரிவர்சல் நடக்கும்போது நம்ம எப்படிலாம் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட அனலைஸ்லேருந்து நம்மளோட இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்பாட் எங்கே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு அந்த க்ளோஸ் ப்ரைஸ் தான் நம்மளோட அட் த மணியாக நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி போன ஹை வந்துட்டு 313, க்ளோஸ் வந்துட்டு 24,300. அப்போ 300 அப்படிங்கிறது நம்ம அட் த மணியாக எடுத்துக்கிடுவோம். ஸோ கால் ஆப்ஷன் சைடில் 300 அப்படிங்கிற ப்ரைஸும், புட் ஆப்ஷன் சைடில் 300 அப்படிங்கிற ப்ரைஸும் நம்ம எடுத்தோம்னா, ஸோ அந்த ப்ரைஸோட க்ளோஸ் வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்ட்ரைக்கை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ கால் ஆப்ஷன் சைடில் 300, அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் அப்படிங்கிற 300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதோட ரெண்டு கேண்டிலோட ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு வேணும். ஸோ அதை எடுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ கால் ஆப்ஷன் சைடில் இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹81.85 அப்படிங்கிறது நம்ம க்ளோஸ் ப்ரைஸாக இருக்குது. ஸோ நான் 82 அப்படின்னு கூட நம்ம ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிடுவோம். ஸோ அதே புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக புட் ஆப்ஷன் சைடில் ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் ₹44.75 அப்படின்னு இருக்குது. நம்ம இதை ₹45 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 82 + 45 அப்படிங்கும்போது நமக்கு ₹136 இருக்குது. ஸோ இந்த 136 நம்ம ரவுண்ட் நம்பராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதை 150 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் அப்படிங்க 303 அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அப்போ இதை 303ஓட நம்ம ப்ளஸ் பண்ணோம். 24,303 அப்படிங்கிறது நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 24,450 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம்மாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சரி. ஸோ அதே மாதிரி இப்போ இதை மைனஸ் பண்ணுவோம். 150 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்துட்டு 24,150 அப்படிங்கிறது கால் சைடில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 24,303 அப்படிங்கிறது 24,303 ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் -150 அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூ வந்தது இல்லையா? ஸோ அதை நம்ம போடும்போது நமக்கு 24,150. அப்போ நமக்கு 24,450லேருந்து 24,350 150 வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்ப்போம். புட் ஆப்ஷன் சைடில் என்ன நடந்திருக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு நம்ம ஒரு எடுப்போம். ஐடிஎம் பார்ப்போம். இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ரிவர்சல் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம ஓடிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த ஓடிஎம் நியர்பையில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த சேம் ப்ரைஸில் எல்டிபி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த எல்டிபி எடுத்து ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு அந்த ரிவர்சல் பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பாட் இன்னைக்கு ஓப்பன் ஆகி போன ஹை எவ்வளோ பேருக்கு 303. இப்போ 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். 300ங்கும்போது 400 ஓடிஎம் நம்ம எடுப்போம். கரெக்டாக? ஸோ 400 ஓடிஎம் நம்ம எடுப்போம். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஓடிஎம் பார்க்கலாம், ஐடிஎம் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 விஷயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓடிஎம் 24,400 அப்படின்னு ஓடிஎம் எடுக்கிறோம். ஓடிஎம்மோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, இதாவது ஸ்பாட் ஓப்பன் ஆகி போகும்போது அது ஒரு ஹை போயிருக்கும்ல. ஸோ அந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ₹36 ஓப்பன் ஆகி ₹42 ஹை போயிருக்கு. அதே சேம் ஏடிஎம் புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் வந்துட்டு ₹72 ஓப்பன் ஆகி அது லோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹40 லோவாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இது 42, இது 40. அப்போ ரெண்டும் நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்றது ₹82. ஸோ காமனாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ காமனாக ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்துட்டு ₹41 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ ஆவரேஜ் பண்ணும்போது 82 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ ₹46 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 46 அப்படிங்கிறத இங்கே நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ 39 எடுத்துடுறேன். ஓகே,
ஓகேவா? ஸோ 41 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். 41 95% இருக்குது. ஸோ 41 நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ரைட். இங்கே 41. அதே மாதிரி இங்கேயும் 41 ரூபா நான் கொடுத்துருக்கேன். அப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 41 ரூபாய்க்கு கீழே ஏடிஎம் புட் ஆப்ஷன் வரல. ஸோ ஓடிஎம் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் 24,400 அப்படிங்கிறது. அது என்னன்னா வேற ஒன்றும் லாஜிக் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு ஹை பே இருக்குது. அப்போ இந்த ஓடிஎம் 400 40 ரூபா ஹை பே இருக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கு நியரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இதே எல்டிபியில் இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அது ஏடிஎம்மாக இருக்கலாம், இல்லை ஓடிஎம்மாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை ஐடிஎம்மாக கூட சம்டைம் ஐடிஎம்னா நியர்பையில் உள்ள ஐடிஎம்மாக கூட அது இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே இது 42 ரூபா போயிருக்கு, இது 41 ரூபா லோ, 40 ரூபா லோ வந்திருக்கு. அப்போ இந்த 40 ரூபா 40 42, ஸோ 40 ரூபா 20 நிமிஷம் லோ வந்திருக்கு, இது 42 ரூபா ஹை போயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோனா 82 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். 82 2ஆல் டிவைட் பண்ணால் 41 ரூபா அப்படிங்கிறது ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ 49 இங்கே கொடுத்துருக்கோம், 41 இங்கே கொடுத்துருக்கேன், 41 இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு அனலைஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர்சல் பாயிண்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு இது ஒன்று. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ 24,150 கால் சைட்லையும் 24,450 புட் ஆப்ஷன் சைட்லையும் நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஐடிஎம் நம்மளுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறதுக்கு நம்ம எடுப்போம்ல. ஸோ அதில் வந்துட்டு 450 வந்துட்டு புட் ஆப்ஷன் சைட்லையும் 150 வந்துட்டு நமக்கு கால் ஆப்ஷன் சைட்லையும் கிடச்சிச்சு. இது வந்து எப்படின்னா இந்த ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து நம்ம வந்துட்டு பண்ணும்போது 450 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் சைடில் நம்ம இங்கே வந்துட்டு ஐடிஎம், அதே மாதிரி 150 அப்படிங்கிறது புட் கால் சைடில் ஐடிஎம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குமே ஐவி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணோம். ஸோ ஐவி எப்படி கால்குலேஷன் பண்ணோம்னா ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட நம்ம இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுத்துருக்கோம் 24,150 எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் கால் சைடில் பார்க்குறதுக்கு ஐவி பார்க்குறதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸை போட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 24,303 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ப்ரைஸாக இருக்குது. ஸோ மைனஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,150. ஸோ மைனஸ் 24,150 அப்படின்னு நமக்கு வந்துட்டு போடும்போது ஸோ ஒரு வேல்யூ கிடைக்கும், அது 153 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ 153ங்கிறது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவாக இருக்குது நமக்கு. ஓகேவா? 153 இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ கால் சைடில் நமக்கு 153 ரூபா இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. ஐவி கொடுத்து விடுவோம். ஓகேவா? ஸோ ஐவி அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்தாச்சு. சரி, இப்போ அதே இது நமக்கு சேம் புட் ஆப்ஷன் சைடில். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் சைடில் பார்க்கும்போது என்னன்னா ஸோ புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணுவோம். 24,450 அப்படின்னு சொல்லிட்டு புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டுட்டு ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்துட்டு 24,303 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ். அப்போ 147 ரூபா அப்படிங்கிறது இங்கே ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு ஐவிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் சைடில் ஐவி 147 ரூபா. ஓகே, 147. ஓகே, 147 போட்டாச்சு. இப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே நீங்கள் அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ப்ரைஸ் எப்படி ஓப்பன் ஆகுது, எங்கே ஓப்பன் ஆகுது, நெக்ஸ்ட் அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு என்னெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஓடிஎம்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஓடிஎம் 400 எடுக்கும்போது ஏடிஎம்மோட புட் ஆப்ஷன் ப்ரைஸும் ஓடிஎம்மோட ப்ரைஸும் வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ ஹையும் இதோட லோவும் சேமாக இருக்குது. இது 42, அது 40. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் 40ல் லோவாக இருக்குது. ஹையாக போனது கால் ஆப்ஷனுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஸ்பாட் ஹை போகும்போது இது 42 ரூபா ஹை போயிருக்கு, இது 40 ரூபா லோ வந்திருக்கு புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு 40 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். 41. ஓகேவா? ஸோ 41 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் போது 41க்கு மேலே கால் ஆப்ஷன் இருக்கா புட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் 41 கீழே இருக்குது. ஓகேவா? 1. ஸோ ரெண்டாவது நம்ம இங்கே ஐவி அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கும் பார்த்தீங்களா? ஸோ ஐவி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஸோ ஐவியும் நமக்கு கரெக்டாக 147 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை கரெக்டாக நம்மளால், அதாவது எந்த ஒரு டேட்டாஸும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ப்ரீமியம்
ஸோ அதோட ஐவி வேல்யூ ப்ளஸ் வந்துட்டு அதோட ஹை அண்ட் லோவை எடுத்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேட்டாவை வச்சே நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை ஓரளவு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி மூவ் ஆகலாம் மார்க்கெட், ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இப்படி இருக்கு, மார்க்கெட் இங்கேருந்து இப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதில் இந்த ஹை அப்படிங்கிறது நேற்று எஸ்டர்டே ஹை இருக்கும், க்ளோஸ் இருக்கும், லோ இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் சைடில் எஸ்டர்டே ஹை மார்க்கெட்டிங்கன்னா ஹையில் ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு க்ளோஸ் வந்துட்டு அப்படி வருது. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஐவி இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு, ஓகேவா? ஸோ அதே இது சேம் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் நம்ம என்ன பண்ணோம்னா அதே தான் கால் ஆப்ஷன் சைடில் என்னது எஸ்டர்டே லோ இது ஹை எது அப்படின்னு நம்ம போட்டு விட்டோம்னா இன்னும் நமக்கு வந்துட்டு ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ ஹை பார்த்திங்க அப்படின்னா 206 ரூபா நேற்று ஹை போயிருக்கு. ஸோ இந்த ஹை வந்துட்டு 206 அப்படின்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ 206 அப்படிங்கிறது ஹை, நேத்திக்குள்ள ஹை. ஓகே, ஸோ லோ, ஸோ இங்கே லோ அப்படிங்கிறது நான் கொடுக்கல. ஸோ லோவும் ஐவியோட வேல்யூவும் கரெக்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ 154 ரூபா நேற்றுக்கு லோ. ஸோ ஐவியோட வேல்யூ 150 ரூபா, ஓகேவா? ஸோ ரெண்டும் வந்துட்டு சேம் இடத்த 1 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ஸோ லோங்கிறது இங்கே நம்ம வந்துட்டு கொடுத்தாலும் பெருசாக தெரியாது. ஸோ அதனால் இதில் நம்ம என்னென்னா இந்த ஐவியை லோவாக கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது லோவாக எடுக்கிறோம். ஸோ ஐவிங்கிறதும் அந்த 153 ரூபா. ஸோ எஸ்டர்டே லோ பார்த்தீங்க அப்படின்னா 154 ரூபா அப்படிங்கிறது லோவாக இருக்குது, ஓகேவா? ரைட். இப்போ கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அது ஹையிலேருந்து ஓப்பன் ஆகுது. அது சேம் இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கோ அதுதான் வந்துட்டு கால் ஆப்ஷனில் நடந்திருக்கும். ஸோ ஹை அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அப்போ எஸ்டர்டே ஹை ஓப்பன் ஆகும்போது நமக்கு புட் ஆப்ஷன் வச்சுட்டு காலையில் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ 42 ரூபா இது வந்துட்டு ஹை போயிருக்கு. இது 40 ரூபா லோ வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு 41 ரூபா அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு வேல்யூ கிடைக்கி. ஸோ அந்த வேல்யூ நம்ம பார்க்கும்போது அப்போ புட் ஆப்ஷன் 41 ரூபாய்க்கு மேலே இருக்குது, கால் ஆப்ஷன் 41 ரூபாய்க்கு கீழே இருக்குது. அட் த மணிலையும் ஓடிஎம்லையும் பார்க்கும்போது, ஓகேவா? ஸோ அது நான் முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். செகண்டு, இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே ஐவி பார்க்குறோம். ஸோ ஐவியோட கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஐவியை தாண்டி அதாவது 153 ரூபா அப்படிங்கிறது ஐவியோட லெவல். ஸோ ஐவி யாராவது ஒருத்தர் வந்துட்டு விட்டு கொடுக்கணும். ஸோ ஐவி விட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்துட்டு அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் மேலே போகும், இதுதான், ஓகேவா? ஸோ காலையில் புட் ஆப்ஷன் சைடில் ஐவி கீழே வந்திருக்கு, 147 ரூபாய் கீழே வந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே க்ளோஸ் 124, அங்கேருந்து மார்க்கெட் திரும்புது, ஓகேவா? ஸோ இதை நம்ம முன்னாடியே அட்வான்ஸாகவே நம்ம பார்த்துட்டோம். 41 ரூபாய்க்கு கீழே தான் ஆக்சுவலாக அந்த புட் ஆப்ஷன் இருக்குது, 41 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுனால ஸோ அது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஓகேவா? செகண்டு, இந்த ஐவிக்கு மேலே இது ஐவியை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு, ஓகேவா? ஸோ டைமிங் பாருங்கள், இது எத்தனை மணிக்கு வந்துருக்குன்ட்டு. எஸ்டர்டே லோவும் இதுதான் இருக்குது. 10:40 55க்கு ஐவி கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டு எஸ்டர்டே லோவை கிராஸ் பண்ணி கீழே, எஸ்டர்டே லோவும் 154. ஸோ ஐவியோட வேல்யூ 153, ஓகேவா? ஸோ ரெண்டுமே இதில் இருக்குது. இது 10:53க்கு இது கீழே, 10:55க்கு இது கீழே வந்திருக்கு. அதே சேம் டைமில் 10:55க்கு இது ஹை கிராஸ் பண்ணி மேலே போகுது, ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது கிளியராக நம்ம தெரியுது. மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆக போகுது, ஒரு ப்ரீமியமோட கால்குலேஷன் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். அங்கே வேறு எந்த டேட்டாவும் நம்ம பார்க்கல. ஸோ முழுக்க ஒரு ப்ரீமியமோட அந்த லெவல்ஸை மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ ரெண்டாவது, நான் காலையில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன், நான் வாய்ஸ் நோட் ஒன்று போட்டேன். ஸோ புட் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் எடுத்துகிட்டு இருந்தது வந்து 24,250 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நான் இதில் போட்டிருந்தேன். ஸோ டெலகிராம் சேனலில் நான் போட்டிருந்தேன், வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். ஸோ நான் எடுக்கிறத ப்ரைஸ் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு 72 ரூபா அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்கன்னு பார்த்தேன். ஸோ அது 72 ரூபா 35 நிமிஷம் கீழே வந்தது ஆக்சுவலாக. ஸோ வந்தவுடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த 79 அப்படிங்கிறது 78 79க்கு கீழே வந்ததுனாலே ஆக்சுவலாக எக்ஸிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு, ஏன்னா நம்மளுடைய இது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்துட்டு இப்போ எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அதில் ஸ்டாப் லாஸ் எப்படி போட்டு எனக்கு வந்துட்டு அதில் ஹிட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து அதை இது பண்ணிக்குவேன். ஸோ என்னை நம்பி யாராவது நம்ம குரூப்பில் உள்ளவங்க எடுத்துட்டாங்கன்னா அது வந்துட்டு லாஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக 78 79 இந்த ரேஞ்சு கீழே வந்துட்டாலும் ஆக்சுவலாக நீங்கள் வெளியே எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வாய்ஸ் நோட்டும் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா 72 ரூபா, சரி வந்தால் 72 ரூபா ஸ்டாப் லாஸ் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். ஸோ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எஸ்டர்டே ஹை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, இந்த ஹை வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அது நல்லாவே போச்சு. நான் ஆக்சுவலாக இந்த ஹைக்கிட்ட போகும்போதே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம எடுத்து 72 ரூபாய்க்கு 80 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சில் எடுத்துது, 80 ரூபா 81 ரூபா ரேஞ்சில் எடுத்துட்டு ஸோ அது 72 ரூபாய்க்கு லோ வந்துட்டு திருப்பி அது வந்துட்டு இந்த ஹை போகும்போதே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ஆனால் அது நல்லாவே மூவ் ஆச்சு, ஓகேவா?
ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்னது. ஆக்சுவலாக இது இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு வீடியோவில் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். வீடியோ அந்த வாய்ஸ் நோட்லாம் இருக்கும். ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்சால் காலையில் நான் ஏதாவது நான் ட்ரேடிங் அதாவது நான் எடுக்கிறப்போ நான் அதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு என்னுடைய ஓன் டூல், அதாவது நான் வந்து ஒரு பை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னென்னா இதுதான். ஸோ இது வந்துட்டு என்னென்னா நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வால்யூமை அடிப்படையாக வச்சு இதில் வந்து ஆர்டர்ஸை வந்து எங்கே அதிகமாக ட்ரேட் ஆகுது, எந்த ஸ்ட்ரைக், அதாவது எந்த கேண்டிலில் அதிகமாக ஆர்டர்ஸ் வருது, ஸோ வால்யூம் இருக்குது எந்த கேண்டிலில் இருக்குது அப்படிங்கிறது டெல்டா வச்சு நம்ம எடுத்திருப்போம். ஸோ டெல்டாங்கிறது ஆக்சுவலாக இதில் 0 லைன் வரும். 0க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ 0க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ டெல்டா பாசிட்டிவாக இருக்குது. எந்த இதில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனில் டெல்டா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ வால்யூம் அப்படிங்கிறத அங்கே வந்துட்டு நமக்கு ஸ்பைக் வருது அப்படின்னா அப்போ இந்த வால்யூம் ப்ளஸ் வந்துட்டு ஆர்டர்ஸ் இந்த ரெண்டையுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகும்போது ஸோ நம்மளோட இது இருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டுங்கிறது இந்த கேண்டில் வந்துட்டு நல்ல ஒரு ஆர்டர்ஸும் வந்திருக்கு, வால்யூம் இருந்திருக்கு. ஸோ அப்போ மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பெய்டு வெர்ஷனில் உள்ள டூல் தான். இந்த டூல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது பை பண்ணும்போது நான் உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஸோ இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணும். ஓகேவா? ரெண்டாவது நம்மளோட மேத்தமெட்டிக்கல், ஸோ ஆப்ஷன் அண்ட் ப்ரீமியம் வந்து மேத்தமெட்டிக்கல் இதை பற்றி நீங்கள் கேட்கணும், ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நான் இப்போ ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் பற்றின விஷயமும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த சேம் டைமில் வந்து ஸோ இந்த இண்டிகேட்டரும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன்று வந்துட்டு நம்ம லெவல்ஸ், அதாவது நம்ம கொடுக்குற அந்த லெவல்ஸு இந்த இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 94 875 26 393 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷன் இது வேணாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு டெய்லி நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஸோ நான் கீழே டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, யாரும் டெலகிராம் சேனல் நம்ம சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாதாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.